பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் என்று வைத்துக் கொண்டால் 991வது நாள். தவிர்க்க முடியாத காரணங்களால் நேற்று நாம் காலநிலையில் இடம்பெறவில்லை. நேற்று இரவு கடுமையான தாக்குதல்கள். அமெரிக்கா 2 தாக்குதல்களை நடத்திவிட்டு இது எங்களுடைய கடைசி தாக்குதல் என்று சொல்லியிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் சொல்லுகிறது. அதற்கு பதிலாக குவைத், பஹ்ரைன் இவற்றில் உள்ள 8 அமெரிக்க தளங்களை இரவு 2 மணி முதல் 3 மணி வரை திரும்ப திரும்ப ஈரானுடைய மிசில்கள் தாக்கி தரைமட்டமாக்கி இருக்கின்றன. அதில் குவைத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தளமாகிய அல் சலீம் ஏர்பேஸ் தாக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல மினா சல்மான் இன் பஹ்ரைன் என்கிற இடத்தில் இருந்த 4 தளங்கள், அமெரிக்காவினுடைய தளங்கள் அளிக்கப்பட்டு இருக்கின்றன. பல அமெரிக்க இராணுவத்தினர் காயம்பட்டு இருக்கிறார்கள். அது பற்றின தகவல் அமெரிக்கா வெளியிடவில்லை. ஈரான் 9 பேர் என்று 9 பேர் இறந்தார்கள் என்று செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ஈரான் மீது நடந்த தாக்குதலில் எந்த கேஷுவாலிட்டி இல்லை என்பது அமெரிக்க தரப்பு, ஈரான் தரப்பு ஆகியவற்றின் செய்தி ஆகும். அடுத்தது, அப்பாஸ் அகர்கி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள சரத்து மிக தெளிவாக சொல்லுகிறது ஹர்முஸை பற்றி. அது ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். 60 நாட்களுக்கு டோல் ஃபீ கிடையாது. ஆனால் இதர சார்ஜஸ் உண்டு. ஆனால் எல்லா கப்பலும் ஐஆர்ஜிசியினுடைய பாதுகாப்பின் கீழ் தான் செல்ல வேண்டும். ஏனென்றால் அங்கே கடல் கண்ணி வெடிகள் போடப்பட்டிருக்கிறன. அதை மீறி வருபவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும். மீறக்கூடாது, மீறினால் தாக்குதல் நடத்தப்படும். நாங்கள் அந்த ஒப்பந்தத்தில் ஒழுங்காக தான் இருக்கோம். அமெரிக்கா மீறி இருக்கிறது, எங்களுக்கு தெரியும். அமெரிக்கா மீறும், அதை நம்ப முடியாது என்று சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த சண்டையில் ஹர்முஸ் நீரிணையின் மீது எங்களுடைய கண்ட்ரோல், ஹர்முஸ் ஜலசந்தியில் எங்களுடைய கண்ட்ரோல் நிலைநிறுத்தப்படும் என்று சொன்னால் தொடர்ந்து நாங்கள் தாக்குதலை நடத்த தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் ட்ரம்ப் டோஹா தன்னுடைய பிரதிநிதிகளை டோஹாக்கு அனுப்பி, கத்தரினுடைய தலைநகருக்கு அனுப்பி, நாங்கள் தாக்குதலை நிறுத்திவிட்டோம், அதனால் இனி பேச்சுவார்த்தை தொடரலாம் என்று இன்றைக்கு நேற்றும் இன்றும் நடக்க இருந்த பேச்சுவார்த்தையை முடக்கி வைத்திருந்தார்கள். இன்று அந்த பேச்சுவார்த்தை தொடங்குகிறது என்று அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. ஆனால் ஈரான் நாங்கள் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் எல்லா பகுதிகளையும் முறையாக கடைபிடிக்கிறோம், இனி நாங்கள் பேசுவதற்கு அமர வேண்டும் என்று சொன்னால் அதில் நீங்கள் ஒரு டைம் டேபிள், ஒரு காலண்டரை எங்களுக்கு தரணும். அதில் அன்கண்டிஷனலாக நிபந்தனைகள் இன்றி லெபனானில் இருந்து இஸ்ரேலிய இராணுவம் முற்றாக வெளியே வர வேண்டும். அதை பேசி முடித்த பிறகு நாம் பார்ப்போம். அப்போ 2 விஷயம். ஒன்று, ஹர்முஸில் ஈரானுக்கு உள்ள அப்சல்யூட் கண்ட்ரோல், அதில் தலையிட மாட்டோம் என்பதை புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி உறுதி செய்ய வேண்டும். 2வது, லெபனானில் இருந்து எந்த நிபந்தனையும் இல்லாமல் வெளியே வர வேண்டும். இந்த 2ஐ உறுதி செய்த பிறகுதான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைன்னு. இதனிடையே முஸ்தபா அலி காமினி அவர்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் குழந்தைகளை கொலை செய்ததிலிருந்து வார் அகென்ஸ்ட் ஹியூமானிட்டி, மனித இனத்துக்கு எதிரான போர், வார் கிரைம்ஸ், போர் குற்றங்கள், இவற்றிற்காக சர்வதேச நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடர இருக்கிறோம். இதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. ஆகவே இது தொடரும். இதுக்கு நாங்கள் சர்வதேச அளவில் நீதி தேடுவோம் என்று சொல்லியிருக்கிறது. அங்கே நீதி கிடைக்கவில்லை என்றால் என்று ஒரு கேள்விக்குறியை வைத்திருக்கிறார் முஸ்தபா அலி காமினி. ஆகவே அங்கே ஒரு போர் சூழல் தான் அவர்களுடைய மனங்களிலே நமக்கு தெரிகிறது. அடுத்து, லெபனானில் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த சீஸ்ஃபயரு, அதுக்கு மீறல். இஸ்ரேல் என்னைக்கு சீஸ்ஃபயர்னு சொன்ன போர் நிறுத்ததுன்னா இல்லை. அதில் கோலானி பிரிகேட்ஸ் சேர்ந்த 12வது பெட்டாலியனில் உள்ள ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேரும் நேற்று லெபனானில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லா அவங்க போர் நிறுத்தத்தை மீறினாங்க. அதனால் நாங்கள் போர் நிறுத்தத்தை தொடர்ந்து மீறிக்கொண்டே இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் எதிரி தன்னுடைய வாக்குறுதியில் நிற்கவில்லை என்று. அடுத்தது, வாஷிங்டன் எக்ரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் நேற்று லெபனானுடைய நாடாளுமன்ற தலைவர் அங்கே பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய அப்படியே ஒரு டிக்டேஷன்,
ஒரு சர்வாதிகார எழுத்தை அப்படியே எக்ரிமெண்ட்னு லெபனான் கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டு வந்திருக்கு. அதை ஹிஸ்புல்லாவை கட்டுப்படுத்தாது. ஹிஸ்புல்லா டிசார்மமெண்ட் பண்ணணும், அதாவது ஹிஸ்புல்லா தன்னோட ஆயுதங்களை கீழே வைக்கணும் என்பதை அது ஒருபோதும் ஒத்துக்கொள்ளாது. அது மட்டுமே லெபனானுக்கு பாதுகாப்பு என்று ஆணித்தரமாக பேசியிருக்கிறார். அதை எடுத்துக்காட்டுகின்ற வகையில் நேற்று இஸ்ரேல் இராணுவத்தின் மீது நடந்த அந்த தாக்குதல் பெரிய அளவில் ஒரு கலக்கத்தை இஸ்ரேலில் ஏற்படுத்தி இருக்கிறது. இஸ்ரேலில் மிகப்பெரியதொரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லோரும் அந்த போர் செய்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய தாய்மார்கள் அல்லாமல் மற்ற பொதுமக்களும் நேற்று ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி லெபனானில் இருந்து முற்றாக வந்துவிடு, வெற்றி யுத்தங்களை நடத்தாதே என்று சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தது சிரியால 8 இடங்களில் இஸ்ரேலுடைய படைகள் அங்குள்ள கிராம வாசிகளால், அவங்க ஒரு இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் வச்சிருக்காங்க, அந்த கிராமவாசிகளால் அது தாக்கப்பட்டு இருக்கிறது. அப்பாஸ் அகர்ஜி நேற்று ஈராக்கு போயிருக்காரு. நீங்க உங்களுடைய தளங்களை பயன்படுத்தி ஈரானை தாக்குவதற்கு அமெரிக்கா முயற்சி செய்யும், அதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கின்ற காசா படுகொலைகளுக்கு சில நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கும்போது நீங்களும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் அங்கே உள்ள ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ், இஸ்லாமிய போராளிகள் குழுமம் ஒத்துக்கொண்டு இருக்கிறது. அடுத்தது இந்து ரஜப் குரூப்பு, நம்ம இந்த பைத்தியகார மினிஸ்டர் இருக்கானே இஸ்திமார் பென்கர் 7, 8ஆம் தேதி ஜூலையில் அமெரிக்காவுக்கு போகும்போது கைது செய்ய வேண்டும் என்று ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட், அமெரிக்காவினுடைய ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டை பதிவு செய்திருக்கிறது. அவன் நியூயார்க்கு போய் தான் போவோம்னு சொல்கிறான், அடம் பிடிக்கிறான். மம்தானி விட்டு கொடுக்கல. மம்தானி இங்கே வந்தால் நான் கைது செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதில் அவனுடைய பயணம் எப்படி அமைய போகிறது என்பது தெரியவில்லை. அடுத்தது காசாவில் கான் யூனிஸில் நேற்று ஒருவர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார். காசாவில் உள்ள போராளிகள், இனி நாங்கள் இந்த ஈரான் அமெரிக்கா ஒப்பந்தத்துக்காகத்தான் காத்து கொண்டு இருந்தோம், அடுத்து நாங்கள் இஸ்லாமிக் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸு இஸ்ரேலுடைய அட்டூழியங்களுக்கு முடிவு காணும் ஒரு நாளை குறித்து இஸ்ரேலை எச்சரித்து விட்டு எங்களுடைய போரை தொடங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி இந்த எல்லா இடங்களிலும் இந்த அமெரிக்காவினுடைய போர் நிறுத்த மீறல், இஸ்ரேலுடைய போர் நிறுத்த மீறல், இதனால் கல்ஃப் கண்ட்ரிஸ் மிகப்பெரிய அளவில் சிக்கல்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.